காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க ஜெபிக்க இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஹெவன் டிவியின் சார்பில் உங்களை வரவேற்கிறேன். முதலாவதாக ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கவும் ஜெபிக்கவும் பாடவும் கர்த்தர் தருகிற இந்த வாய்ப்புக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த தொழுகையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, என்ன தேவைகளோடு என்ன விருப்பங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீர் தகப்பனே. உடைய சமூகத்தில் செலவழிக்கும் நேரம் மிகுந்த சந்தோஷமுள்ளதாய் காணப்படட்டப்பா. தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அந்த பாடலின் சில அடிகளை பாடலாம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்தன் ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவோம். என்றும் ஆனந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன், அந்த பாரசிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்தன் ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே மலை போன்றதொரு சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே, கல்வாரியின் அன்பினாலே கனிவோடு உன்னை அணைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்தன் ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிட நேசரையே நம்பிடுவாய் துணையவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்தன் ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மத்தியான நேரத்தில் வேதத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சியை சொல்லி தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். மத்தேயு
14வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 33வது வசனம் வரை, மார்க்கு 6வது அதிகாரம் 45 முதல் 51வது வசனம் வரை ஒரே சம்பவம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் கடல் மேல் நடந்த சம்பவம். அதை சுருக்கமாக சொல்லி இந்த தியானத்தை செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த இயேசுவானவர் 5 அப்பவும் 2 மீன்களையும் கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேலானவர்களை போஷித்து விட்ட அனுப்பின பின்பு அவர் என்ன செய்வார் என்றால், சீஷர்களிடம் சொல்வார், நீங்கள் கடலுக்கு அப்புறம் போங்கள், நான் தனியாக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களை கடலுக்கு அப்புறத்தில் போகிறதற்காக, படகுல ஏறி போகிறதற்காக அவர்களை துரிதப்படுத்தி அனுப்புவார். இயேசுவானவர் தனியாக கரையில் இருப்பார். அவர் ஒரு மலையில் ஏறி சற்று நேரம் ஜெபித்து வரலாம் என்று செல்வதாக வேதம் சொல்லுகிறது. இப்படியாக அவர் சென்று ஜெபித்து கொண்டு சீஷர்கள் படகிலேறி அக்கறை போகிறதற்காக கடலில் பிரயாணப்படுவார்கள். இயேசுவானவர் கரையில் மலையிலேறி ஜெபிக்க போவார். அப்படி அவர் ஜெபித்து முடித்து வரும்போது இந்த சீஷர்கள் போன படகானது அலைகளில் சிக்கி காற்றினால் அடிபட்டு முன்னேற முடியாதபடி தவிக்கிறதை இயேசுவானவர் பார்ப்பார். அது எப்படி என்றால், இரவின் 4ஆம் ஜாமம் என்ன சொன்னால், 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி முதல் 9 மணி வரை முதல் ஜாமம், 9 மணி முதல் 12 மணி வரை 2ஆம் ஜாமம், 12 முதல் அதிகாலை 3 மணி வரை 3ஆம் ஜாமம், 3 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் ஜாமம். இது ரோமர்களுடைய முறைப்படி சொல்லப்படுகிறது. இந்த 4ஆம் ஜாமம் அப்போது ஒரு 3 மணி வேளையாக இருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசுவானவர் கடற்கரையில் வரும்போது இந்த சீஷர்கள் படகுல தடுமாறி கொண்டிருக்கிறதை இயேசுவானவர் பார்க்கிறார். அவர்களுக்கு தண்டு வலிக்க முடியாதபடி அவர்கள் கஷ்டப்படுகிறதை, நடுக்கடலில் கஷ்டப்படுகிறதை இயேசுவானவர் பார்க்கிறார். இயேசுவானவர் தான் இந்த சீஷர்களை கடலில் போகிறதற்கு துரிதப்படுத்தி அனுப்பினார். இயேசுவானவர் மறுபடியுமாக வரும்போது சீஷர்கள் அலையில் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறார். உடனே இயேசுவானவர் கடலில் நடந்து செல்கிறார். கடலில் நடந்து சென்று அந்த படகின் பக்கத்தில் போகும்போது சீஷர்களுக்கு இயேசுவானவர் என்று தெரியவில்லை. ஏதோ வருகிறது என்று நினைத்து அவர்கள் பயந்து அலறுகிறார்கள். அலறும்போது இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லுவார். அப்போது பேதுரு சொல்லுவார், ஏசப்பா நீர்தான் என்றால் என்னை கடலில் இறங்கி நடப்பதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். உடனே இயேசுவானவர் சொல்லுவார், நீ சரி இறங்கி நடன்னு சொல்லுவார். உடனே பேதுரு கடலில் சாடி நடப்பார். நடந்து கொண்டிருக்கும் போது காற்று அதிகமாக அடிக்கும். உடனே இவர் காற்றை கண்டு பயந்து போவார். பேதுரு காற்றை கண்டவுடன் பயந்து போவார். பயந்து இயேசுவே என்னை இரட்சியும் என்று சத்தம் போட்டு கூப்பிடுவார். உடனே இயேசுவானவர் அவருடைய பேதுருடைய கையை பிடித்து இருவருமாக அந்த படகில் ஏறுவார்கள். இயேசுவானவர் படகில் ஏறின உடனே அங்கே ஒரு பெரிய அமைதி வருகிறது. சீஷர்களும் இயேசுவானவரும் பத்திரமாக கரை சேர்க்கப்படுகிறார்கள். இதுதான் நிகழ்ச்சி. இது நடந்த நிகழ்ச்சி. இது ஒருவேளை எல்லோருக்கும் அதிகமானவருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி. ஆனால் இதில் சில உண்மைகள் எனக்கு தென்படுகிறதை நான் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், முதலாவதாக இயேசுவானவர் இவர்களை துரிதப்படுத்தி அனுப்புகிறார். அவர்கள் செல்லுகிறார்கள், கடலில் விடுகிறார். இதை பார்க்கும்போது நாமும் இந்த உலகத்தில், கடல் போன்ற இந்த உலகத்தில் நாம் ஒரு சிறு படகுகளாக ஆண்டவர் நம்மை விட்டிருக்கிறார். நம்மை வாழ வைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர், நம்மை அனுப்பின இயேசுவானவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எந்த கஷ்டத்தில் அகப்பட போகிறோம், இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தப்படி நாம் செயல்படுவோம் என்றால், அவர் அனுப்புகிற வழியில், அவர் சொல்லுகிற வழியில், அவர் காட்டுகிற பாதையில் நாம் வாழ்க்கையை நடத்துவோம் என்றால், நாம் எங்கே விழப்போனாலும் ஆண்டவர் நம்மை பார்ப்பார். பார்ப்பது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையும், நாம் எந்த இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் இருந்தாலும் இயேசுவானவர் நம் பக்கத்தில் வருவார். ஆனால் நமக்கு இயேசுவானவர் என்று நாம் உணர வேண்டும். இந்த சீஷர்களை பாருங்கள், அவர்கள் கடல்லே இருக்கிறார்கள். அந்த 4ஆம் ஜாமத்தில் அவர்களுக்கு ஒருவேளை இயேசுவானவரை சரியாக தெளிவாக
பார்க்க முடிந்திருக்காது. அதனால தான் அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் அன்றைக்கு அவரை முகமுகமாய் பார்த்தார்கள், மனுஷ கண்களால் பார்த்தார்கள். இன்றைக்கு நமக்கு அவரை பார்க்க முடியாது, ஆத்மீக கண்களால் தான் நாம் பார்க்க வேண்டும். அப்போது நமக்கு நம் வாழ்க்கை பாதையில் கஷ்டங்கள் வரும்போது நாம் இயேசுவானவர் நம்மை நிச்சயமாகவே பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். எங்கே நாம் ஒளித்திருந்தாலும் அவர் நம்மை காண்கிற தேவன். அப்படியாக இருக்கும்போது அவரை நாம் பார்க்க வேண்டும். நாம் அவரை இயேசுவானவரை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும். ஆத்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் வசனங்கள் இருக்க வேண்டும். வசனம் நம்மை தேற்றும், வசனம் நம்மை ஆற்றும், வசனம் நம்மை பலப்படுத்தும். வசனம் வல்லமையுள்ள வசனம். அந்த வசனத்தை இயேசுவானவரை நாம் நம்முடைய மனக்கண்ணில் கொண்டு வர வேண்டும். சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படாது. நிச்சயமாகவே அவர் நம்மை ரட்சிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் வரும் என்றால் நாம் பயப்பட மாட்டோம், பதற மாட்டோம். இயேசுவானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றால், அப்படியாக நாம் வரும்போது ஒருவேளை நம்ம பதறினா கூட ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துவார். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுவார். நான் வாழ்க்கை பாதையில் கஷ்டங்களை சந்திக்கும் போது, வாழ்க்கை பாதையில் வேதனைகளை சந்திக்கும் போது நாம் வேதனைகளை பார்க்கக்கூடாது. அந்த பேதுரு இயேசுவானவரை பார்த்தபோது கடலில் சாடி நடக்க தொடங்கினார். ஆனால் கடலில் வீசப்பட்ட அந்த காற்றை பார்த்தபோது அவர் பயந்து போனார். அவருடைய சிந்தை குழம்பியது, அவருடைய விசுவாசம் ஆடத் தொடங்கியது. இதை போலத்தான் இன்றைக்கு நாம் பல நேரங்களிலும் இயேசுவானவரை பார்த்து முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது நமக்கு உலகத்தின் காரியங்கள் நம்மை பயப்படுத்தும். உலகத்தின் நம்முடைய சூழ்நிலைகள், நாம் எதிர்கொள்கிற சூழ்நிலைகள், நம்முடைய இயலாமைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது, ஐயோ அது நடக்குமோ நடக்காதோ, நாம் விடுவிக்கப்படுவோமோ விடுவிக்கப்பட மாட்டோமோ என்று நாம் அங்கலாய்க்கிறோம். அப்படியாக நாம் இருந்தால் நமக்கு இயேசுவானவரால் வருகிற அந்த நன்மையை நமக்கு சுதந்திரிக்க முடியாது. அந்த அங்கலாய்ப்பு மாற வேண்டும். அப்படி நாம் அங்கலாய்ப்பு வரும்போது நாம் இயேசுவே என்னை ரட்சியும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கூப்பிட வேண்டும். நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம் அருகில் வருவார். இயேசுவானவர் பேதுருவின் கரத்தை பிடித்தார். அதுபோல நாமும் விசுவாசத்தோடு இயேசுவானவரை மாத்திரம் நோக்கி, சூழ்நிலைகளுக்கு அப்பால் கிரியை செய்கிற இயேசுவை மாத்திரம் நோக்கி, ஏசப்பா எங்களுக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிடுவோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயம் செய்கிற நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் விடுவிக்கிற நாமம். அந்த நாமம் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மை பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்முடைய வாழ்க்கை படகில் இணைந்து வருவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வரும்போது நமக்குடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மலை போன்ற கஷ்டங்களாக இருந்தாலும், பெருங்காற்றினால் அலைசடிப்பட்டு கொந்தளிக்கிற கடல் போல நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் எழும்பினாலும், இயேசுவானவர் நம் வாழ்க்கை படகில் வரும்போது நமக்கு பேர் அமைதி உண்டாகும். அந்த அமைதியை நாம் அனுபவித்தால் தான் இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷமாய் வாழ முடியும், அமைதியாய் வாழ முடியும். இயேசுவோடு நாம் நடந்தால்தான் இந்த உலகத்தில் நமக்கு மனமகிழ்ச்சியாய் வாழ முடியும். ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமான, நிரந்தரமான, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். இல்லை என்றால் நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷமாக வாழ முடியாது. நாம் இயேசுவானவரை பற்றி கொள்வோம், இயேசுவானவரை சேர்த்து கொள்வோம், இயேசுவானவரை கூப்பிடுவோம். நம்முடைய வீடுகள் இயேசுவானவரை சேர்த்து கொள்வோம். நம்முடைய வீடுகளை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய இருதயங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுவானவரை நம் இருதயத்துக்குள் வைக்கத்தக்க இருதயம் நமக்கு இருக்கிறதா? இயேசுவானவரை நம்முடைய வீடுகளுக்குள் வைக்கத்தக்க காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிறதா? இயேசுவானவரை பிரியப்படுத்தாத எத்தனை காரியங்கள் நமக்குள் இருக்கிறது, நம்முடைய இல்லங்களுக்குள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து புறம்பே தள்ளி இயேசுவானவரை நம் வீடுகளுக்குள் வரவேற்போம், நம்முடைய உள்ளங்களுக்குள் வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையின் கொந்தளிப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அமைதியை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார். தேவன் தாமே இந்த திருவசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசப்பா,
இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டமான சமயங்களில், ஆண்டவரே, எங்களுடைய தோல்வியான நேரங்களில், எங்களுடைய பலவீனமான நேரங்களில் அப்பா, நாங்கள் வேறு எதையும் சிந்திக்காதபடி அப்பா, சூழ்நிலைகளுக்கு அப்பால் கிரியை செய்கிற ஏசப்பா உம்மை மாத்திரம் நோக்கி கூப்பிட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடும்போது நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எங்கள் பக்கத்தில் வந்து எங்கள் கரங்களை பிடித்து நீர் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருங்கப்பா. இந்த நேரத்தில், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீரப்பா. தகப்பனே, இந்த நல்ல ஜெப நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் இந்த நேரத்தை தந்தபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, உலகத்தின் கடைசி பரியந்தமாகவே தெரிகிறதப்பா. வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி 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 கொண்டே இருக்கிறது. இனி என்றைக்கு எப்பொழுதென்று தெரியாதப்பா. நீர் நினையாத நேரம் வருவீர் ஆண்டவரே. அப்பா, நீர் வருகிற நேரத்தை யாருக்கும் தெரியாதப்பா ஆண்டவரே. அதனால நாங்கள் ஆண்டவரே அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்றவர்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கொண்டு வருகிற கருவிகளா எங்களை நீர் பயன்படுத்துங்கப்பா. நீர் எங்களை எப்படி பயன்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ தகப்பனே, அப்படியாக கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு சாட்சியாக நீர் எங்களை நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. உலக கவலைகளை எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தி ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கவும் செயல்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்தில் கட்டளை இடுங்கப்பா. ஒரு எழுப்புதலின் தீ எங்கள் தேசத்தில் பற்றி எரியட்டப்பா. பரிசுத்த அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த அக்னியை போட்டு அது பற்றி எரியட்டப்பா, பற்றி எரியட்டு கர்த்தாவே. ஒவ்வொரு சபைகளிலும் எழுப்புதல் உண்டாகட்டப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளிலும் எழுப்புதல் உண்டாகட்டு தகப்பனே. ஆண்டவரே, எங்களில் உள்ள எழுப்புதலின் தீ ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் மத்தியிலும் பரவி ஆண்டவரே அப்பா உலகம் நிரம்பட்டு கர்த்தாவே. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே என் ஆண்டவருடைய சித்தம் அப்பா. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருடைய சித்தம் கர்த்தாவே. அப்பா, அப்படியாக ஆண்டவரே எல்லாரும் ரட்சிப்பை கண்டுகொள்ளட்டப்பா. ஆண்டவரே, அதற்காக செயல்படுகிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் ஒவ்வொரு ஆண்டவரே சுவிசேஷ ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, டிவி ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் பலவிதமான முறைகளில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உம்முடைய ராஜ்யத்தை பரப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜெபத்தோடு அவர்கள் ஊழியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வீண் பெருமைக்காகவோ பேருக்காகவோ பிரஸ்தாபத்துக்காகவோ இதை செய்யாதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவருக்கு என்று தங்களை அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்க. சோர்வின் ஆவிகள், சோம்பலின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் ஒன்று அவர்களில் கிரியை செய்யாதபடி கர்த்தர் எல்லோரையும் பலத்தின் ஆவியினாலும் ஞானத்தின் ஆவியினாலும் உடைய பரிசுத்த ஆவியினாலும் அளவில்லாமல் நிறைத்து ஆண்டவரே நீர் பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள்னு சொன்னீரே ஆண்டவரே. ஊழியக்காரர்களும் ஆகிய ஆண்டவரே யாரும் ஆண்டவரே பின்வாங்கி போகாதபடி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா, நிலை நிற்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழிய களங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக கிரியை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, தங்கள் ஊழியக்காரர்களுக்கு எதிராக காணப்படுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டு, அழியட்டு. இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு போட்டப்பா. தம்முடைய பிள்ளைகளின் சரீரத்திலோ ஊழிய களங்களிலோ எந்த ஒரு பிரச்சனையும் வரவே கூடாதப்பா. எதிர்ப்பின் சக்திகள் ஆண்டவரே ஓய்ந்து போட்டப்பா, ஓய்ந்து போட்டு கர்த்தாவே சுவிசேஷ ஊழியர்களை ஆண்டவரே தாறுமாறாய் பேசுகிறவர்கள், ஆண்டவரே குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள், ஆண்டவரே அப்பா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே
ஏசப்பா உண்மையான ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே நீர் விடுவீங்கப்பா, விடுவீங்க தகப்பனே. மூடப்பட்ட தேவாலயங்கள், சூறையாடப்பட்ட தேவாலயங்கள் எல்லாம் மறுபடியும் கட்டப்படவும் புனரமைக்கப்படவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனமாக நோய்களினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீருடைய சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து அவர்களை வல்லமையாய் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா, வல்லமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே. ஏசப்பா எங்களை எல்லாம் ஒரு முறை கூட உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே பலவிதமான பாவக்கிரியைகள் அகப்பட்டு தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. குடி பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு, புகை பழக்கத்துக்கு, செல்போனுக்கு ஆண்டவரே இன்னும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவரே தங்கள் ஆத்துமாக்களை அழித்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வைக்கிற துஷ்ட சக்தியின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டு, இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டு கர்த்தாவே. இந்த அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா ஆண்டவரே. திருடர்கள், கொள்ளையர்கள், கொலைபாதகர்கள் எல்லோரையும் ஆண்டவரே நீர் விடுவீங்க, ஆசீர்வதிங்கப்பா, ரட்சிங்கப்பா. அந்த கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து ஒவ்வொருவரும் விடுபட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா டாஸ்மாக்கு கடைகள், விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படுவதாக ஆண்டவரே. இவற்றின் நிமித்தம் எத்தனை குடும்பங்களப்பா ஆண்டவரே தரைமட்டமாகி ஆண்டவரே வாழ வழியில்லாதபடி ஆண்டவரே பிள்ளைகள் அலைந்து திரிகிறதை நீர் காண்கிறீரேப்பா. கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாதபடிக்கு, தங்கள் ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து கூட சிந்திக்க முடியாதபடிக்கு அவர்களுடைய சிந்தைகளை குருடாக்கி கொண்டு போரிடுகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முறியடிக்கப்படுவதாக. ஏசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் தெளிவுபடுத்துங்கப்பா, தெளிவை கொடுங்கப்பா, மனம் திரும்ப பண்ணுங்கப்பா, மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. அந்த அடிமைத்தனங்களிலிருந்து பிள்ளைகள் விடுபடட்டப்பா, தங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கட்டப்பா. பெற்றோர்கள் பேச்சை கேளாதபடி, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதபடி, பெரியவர்களை மதிக்காதபடி ஆண்டவரே போதையில் மயங்கி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடிக்கு கொஞ்ச காலம் வாழ்ந்து பின் அவர்களுக்கு வாழ முடியாதபடி தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே கடன் பாரத்தினாலும் பலவிதமான கஷ்டங்களினாலும் தற்கொலைக்கு நேராக ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த பொல்லாத கிரியையிலிருந்து அவர்களை விடுவீங்கப்பா, விடுவீங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர்களோடு நீர் பேசுங்கப்பா, பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே தற்கொலையின் ஆவி எங்க தேசத்தில் கிரியை செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரே கொலைபாதகர்களை கர்த்தர் சந்திங்க, கொலைவரையோடு ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே கொலை செய்யாதபடி அவர்களை நீர் தடுத்து நிறுத்தி ரட்சிங்கப்பா, ரட்சிங்க தகப்பனே. விபத்துகளையும் ஆபத்துகளையும் உண்டு பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை தேவன் தகர்த்தறியுங்கப்பா, தகர்த்தறியுங்கப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா இறங்குங்கப்பா ஆண்டவரே. பத்திரமாக ஒவ்வொருவரையும் யாத்திரை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் ஆண்டவரே ஆகாயத்திலும் தரையிலும் கடல்லையும் எல்லாம் யாத்திரை செய்கிற ஒவ்வொரு பயணிகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாகனங்களையும் அப்பாவுடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு முத்திரையிட்டு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயற்கையின் சீற்றங்கள், பேரழிவுகள் ஒன்றும் எங்க தேசத்தை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே பெருங்காற்றுகளோ, வெள்ளங்களோ, ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகளோ, நில நடுக்கங்களோ ஒன்று உண்டாகிறதப்பா. ஆண்டவரே கரண்டினால பாதிக்கப்பட்டோ எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து வராதபடி கர்த்தர் எல்லாரையும் கண்ணின் கண்மணி போல நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து வேதனைப்படுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. அவர்களுக்கு நீர்தான் தஞ்சமாப்பா. நீர் பரம டாக்டராக கடந்து சென்று ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. வயோதிபத்தின் நிமித்தம் எழும்ப முடியாதபடி, திரும்ப முடியாதபடி ஆண்டவரே அப்பா வேதனைப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி
கண்ணோக்கி பாருங்க. வயோதிபர்களையும் வேதனையில் இருக்கிற மக்களையும் ஆண்டவரே அப்பா, நோய்வாய்ப்பட்டு நெடுங்காலமாய் படுத்திருக்கிறவர்களையும் எல்லாம் கவனிக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்கப்பா. அவர்கள் உற்சாகத்தோடு அவர்களை கவனிக்கவும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. தங்களுக்கு அருமையானவர்களை ஆண்டவரே இழந்து தவிக்கிற மக்களுக்கு அப்பா நீர் உம்முடைய ஆறுதலையும் தேறுதலையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. உலகம் கொடுக்கக்கூடாத ஆறுதலையும் தேறுதலையும் அப்பா நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை எல்லாம் நான் ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன் அப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே உலகத்தை குறித்து கவலைப்படாதபடி என் ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் நினைத்து உம்மை மாத்திரம் நினைத்து வாழ்க்கையில் முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் சக்திகள் எங்களை வீழ்த்தி போடாதபடி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. பொல்லாத பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடி அவற்றின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுங்கப்பா. ஏசப்பா, எங்களுக்கு எதிரான அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டு. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், பூலோகத்தில் அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகள் எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடி ஏசப்பா உடைய பரிசுத்த இரத்தம் கொண்டங்களை முத்திரையிட்டு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே எங்கள் தேசம் எங்கும் தளிக்கப்படட்டப்பா. கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவ பிரசன்னத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. அந்தகார பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டப்பா. அழியட்டு. இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் வீசட்டு. அந்தகாரங்கள் மாறட்டு. தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்கப்பா. கனம் துதி மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை அவன் கவனிக்கிற இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தரந்தரமாய் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேவைகள் என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தப்பா. எங்களை எல்லாம் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தி தம்முடைய நித்திய ராஜ்யத்தில் வந்து சேரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. மீதியான ஒரு நிமிஷமும் கூட இருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.